ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டிஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பியில் வந்து சிபிஐடி என்ன டெஸ்ட்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் வந்து செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஎல்பி போஸ்ட்டுக்கு வந்து சிபிஐ டெஸ்ட் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சைக்கோ டெக்னிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த டெஸ்ட்டை வந்து யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ, ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த ஏஎல்பி போஸ்ட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்ன திங்கிங்லாம் தேவையோ அது வந்து இந்த டெஸ்ட்லேயே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கிங் பவர் இருக்கும், அது மாதிரி ஒர்க் பண்ணுற நாலேஜும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் வச்சிருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம், என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்ற பற்றி பார்த்துருவோம். இது வந்து சிலபஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்து டாபிக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஏஎல்பியில் வந்து சிபிஐடி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டெஸ்ட் பேட்டரி சொல்கிறாங்க. டெஸ்ட் பேட்டரி என்னென்னா பார்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 5 பார்ட் இருக்கும். ஸோ நீ 5 பார்ட்லேயே வந்து நீ மினிமம் வந்து 42 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து நம்ம வந்து மினிமம் 42 மார்க் எடுக்கணும். இதுக்கு நெகட்டிவ் கிடையாது, ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துருவோம். இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கிடையாது, அந்த டாபிக்ஸ்லேருந்து ஒன்று கேட்பாங்க. இன்டெலிஜென்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து பர்செப்ஷன், அதாவது டெப்த் ஆஃப் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. டெப்த் பர்செப்ஷன் சொல்லுவாங்க, அது ஒன்று. தேர்டு வந்து கான்சன்ட்ரேஷன். ஃபோர்த் வந்து பர்ஸ்பெக்சுவல் ஸ்பீடு. ஃபிஃப்த்து வந்து பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது 5 பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 பற்றி தான் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு பேட்டரிஸ்லையும், அதாவது ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் வந்து நம்ம வந்து மினிமம் 42 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு எடுக்க முடியும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து இதை பற்றி என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து அப்போ தான் வந்து அங்கே போய் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ டைம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ இங்கேயே வந்து நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்துடுவோம். ஸோ இன்டெலிஜென்ஸில் வந்து அவங்களே வந்து இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இங்கே ஒரு 5 இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 இமேஜில் வந்து ஆட் இன் அவுட், ஸோ ஆட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான். ஸோ இதில் வந்து எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த இமேஜ் தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க, தப்பான இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பார்ப்போம். ஃபஸ்ட் இமேஜில் வந்து உள்ளே இருக்க ஒரு சர்க்கிள் வந்து வெளியே இருக்க சர்க்கிளை வந்து தொட்டுட்ருக்கு. செகண்ட் இமேஜ் என்ன பண்ணுன்னா, உள்ள இருக்க சர்க்கிளை வந்து வெளியே இருக்க இமேஜை தொட்டுட்ருக்கு, சர்க்கிள் தொட்டுட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தா தேர்டும் தொட்டுட்ருக்கு. பட் ஃபோர்த்து வந்து தொடலை, பட் ஃபிஃப்த்து வந்து தொட்டுட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த்து தான் வந்து இதில் வந்து தப்பானது. ஓகேங்களா? அப்போ அந்த வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து ஃபோர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்டானது எதுன்னு பார்க்கும்போது ஃபோர்த் தான் வந்து டிஃப்ரெண்டானது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து வேறு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் சீரிஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது என்ன ஆப்ஜெக்ட் வரும் அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த ஆங்கிளில் போயிருக்கா, அதாவது ஹரிசாண்டலில் போயிருக்கா, இல்லை வெர்டிக்கலில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் எடுத்து பாருங்கள். ஸோ வெர்டிக்கலில் வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது டாப் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் பார்ட் பிடிச்சிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கில் வந்து இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2ல் இருக்குது. 2ல் இருக்கிறது என்ன வருது, 1க்கு வருது. ஸோ 1ல் இருக்கிறது என்ன வருது, 4க்கு போகுது. ஓகேங்களா? ஸோ 4க்கு அப்போ நெக்ஸ்ட் எங்கே வரும், கீழே நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி சீரிஸில் வருது. அதே மாதிரி அப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டு பார்ப்போம். ஸோ செகண்ட் அதே மாதிரி இருக்க வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். ஸோ 3ல் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டு 3லேருந்து 2ல் போகுது, 2லேருந்து 1 வருது. அப்படின்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்ப்போம். இது வந்து என்ன இருக்குது, 4ல் இருக்குது. ஸோ 4லேருந்து நெக்ஸ்ட் வந்து 3ல் போயிருக்கு. அப்போ 3லேருந்து நான் 2ல் தான் போவோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு இருக்கு. அப்போ 2ல் என்ன இருக்குது பார்க்கும்போது பி இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பி கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடி தான் வந்து உங்களோட இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறனால நம்ம வந்து ஆன்சர் வந்து பி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் ஹரிசாண்டல் கனெக்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ கனெக்ஷன் வந்து ஹரிசாண்டல் இருக்கா பார்க்கணும், அப்படி இல்லைனா வெர்டிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கிளாக் வைஸில் உள்ள ரொட்டேஷனில் இருக்கா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கா, எந்த லிங்க்கில் வந்து இதுக்கு என்ன லிங்க் அப்படின்னா இதுக்கு என்ன லிங்க் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு இமேஜ் பார்த்துருவோம். ஸோ ஒரு இமேஜில் வந்து ஒரு கட்டத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கட் பண்ண பாட்டில் வந்து இங்கே ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் வந்து அது கரெக்டாக அதை போய் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து மேலே டார்க்காக இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து கரெக்டாக வந்துடுது. பட் சைடிங் பார்க்கும்போது வந்து இது வந்து வளைஞ்சு வருது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எதுலையுமே வந்து இமேஜில் வளைஞ்சு வரல. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 2 பார்ப்போம். 2 பார்க்கும்பொழுது மேலே இருக்க இமேஜ்னா வந்து உள்ளே வந்து இப்படி வருது. ஆக்சுவலி இப்படி வரணும். அதே மாதிரி எப்படி வரணும் பார்க்கும்பொழுது இப்படி போகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி வந்து இப்படி போகணும். ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜ் இருக்க வேண்டிய இது. பட் அதுனா வந்து தப்பாக வருது. ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதுவும் நம்ம நெகல் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டும் தப்பு. அப்படி போகும் இது 2 தான் இருக்குது. ஸோ 2த்தில் வந்து நமக்கு எப்படி வரணும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். என்ன வரணும் இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு
இந்த உறைஞ்சபடி எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 4 தான் வந்து இதில் வந்து கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதேமாதிரி இதில் ஒன்று பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் இருக்கா வெட்டியில் இருக்கா பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து ஸ்கொயர் வந்து ஹரிசாண்டலில் தான் இருக்குங்களா? ஸோ ஹரிசாண்டல் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இது ஒரு பொசிஷன் நேம் வச்சுக்கோங்க. இது 1ன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3க்கு போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இப்படி இங்கே பார்க்கும்பொழுது 1ல் இருக்குது, 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3ல போகுது. அப்போ இங்கே 1 இருக்குது, 1லேருந்து 2ல இருக்குது, 2லேருந்து 3 போகுது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து டார்க்னஸ் வரும், மீதி இருக்கிற இடத்துல வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அது நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் வந்து நம்மளே ட்ராப் பண்ணிடுவாங்களா? இதுதான் வந்து இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட் வந்து பர்செப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து டெப்த் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ டெப்த்தை வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் வந்து 3D தான் வந்து இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு இமேஜ் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கறதுக்கும் 3Dக்கும் பார்க்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா வந்து அது உள்ள லேயர் பை லேயர் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து 3Dக்கும் அட்வான்ஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் வந்து டெப்த் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்னது கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஸோ எல்லாமே வந்து ஒரு செங்கல் மாதிரி வச்சுக்கலாம். செங்கலை வந்து நம்ம அடுக்கி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பில்டிங் கட்டத்தில் வந்து செங்கல் நம்ம அடுக்கி வைப்பாங்க. ஸோ நம்ம செங்கல் அடுக்கி வைக்கிறாங்க. இப்போ இது வந்து ABCDன்னு ஒரு செங்கலுக்கு நேம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இருக்குது. இந்த ஈன்ற செங்கல் வந்து எத்தனை செங்கல் வந்து தொட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ இங்கே இருக்குது. வந்து எதை தொட்டுன்னு பார்த்தோம்னா இது பக்கத்தில் இருக்க செங்கல் ஒன்று தொட்டுருக்கோம். அப்புறம் மேலே ஒரு செங்கல் இருக்குது, அதை தொட்டுருக்கோங்களா? ஸோ மேலே இருக்க செங்கல் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கோடு இருக்குனால அப்புறம் 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மேலே இருக்க செங்கலை வந்து தொட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போனா வந்து ஈன்றது வந்து 3 செங்கலை தொட்டுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு செங்கலும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்ப்போம். ஸோ ஏ என்ற செங்கல் எத்தனை செங்கல் தொட்டிருக்கு அப்படிங்கும் போது கீழே இருக்கிறத தொட போகுது, அப்புறம் இந்த சைடில் இருக்கிறத ஒன்று தொட போகுது, அப்புறம் மேலே இருக்கிறத ஒன்று தொட போகுது. அப்போ ஏ வந்து 3 தான் தொடும். ஓகேங்களா? அதே மாதிரி பிக்கு வருவோம். ஸோ பி இங்கே ஒன்று இருக்குது. இந்த பீன்றது வந்து என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்க செங்கல் வந்து இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்போனா கீழே இருக்கிறதுல வந்து 2 தொட்டுரும். ஓகேங்களா? ஸோ சைடில் பார்க்கும்போது சைடில் ஒன்றே வந்து இருக்குது, சைடில் ஒன்று தொட்டுரும். ஸோ கீழே 2 + சைடில் 1 மொத்தம் 3 ஆயிருக்கு. மேலே பார்க்கும்போது மேலே இங்கே ஒரு பார்ட் பிரிஞ்சுக்கிறதுனால இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2த்தையும் வந்து தொட போகுது. ஓகேங்களா? அது ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ அதையும் தொட போகுது. அப்போ 2 + 1 + 2 வந்து 5. அப்போ பீன்றது வந்து 5 ஆப்ஜெக்ட் தொடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சி வருவோம். ஸோ சி வரும்போது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தா 1 தொடும். ஸோ கீழே பார்க்கும்போது 2 தொடும். ஸோ மேலே பார்க்கும்போது 1 தொடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 1 1 வந்து 4 மொத்தம் 4 தொடும். ஓகேங்களா? அதே மாதிரி டி பார்த்துரும். ஸோ டி பார்க்கும்போது மேலே இருக்குது, மேலேருந்து டேரெக்டாக கீழே மட்டும் தான் தொடுது. ஸோ கீழே வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட் தொடும்போது மொத்தமாக வந்து 2 தான் தொடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அதுதான் வந்து டெப்த் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்னன்னு சொல்லணும்னா இது வந்து ஒரு 2D ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ரெண்டுமே ஒரே இமேஜ் கூட நான் எக்ஸாம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து லேயர் பை லேயர் என்னென்ன இருக்குன்றது நம்ம வந்து இது வந்து ரொம்ப தூரமானது, இது வந்து ரொம்ப கிட்டையானது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நம்ம வந்து இமேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் டெப்த்து போக பார்த்துக்கிங்களா? அதே மாதிரி இதில் வந்து இப்படி பார்க்கும்போது இந்த வந்து இது வந்து எது தூரமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இது இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து அந்த டவர் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதை எது எப்படி கண்டுபிடிக்கணும்? டெப்த்தை வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதான் வந்து டெப்த் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி வந்து அது ரெக்டாங்கிளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும்போது தான் வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளுக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கில் போகும்போது தான் வந்து சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டருக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும்போது தான் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரே இமேஜில் நம்ம எப்படி வந்து டெப்த்தை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறோமோ அதான் வந்து டெப்த் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி டேட்டா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி டெப்த்தை வந்து நீங்கள் இமேஜ் வந்து நீங்கள் டெப்த்தாக பார்க்கணும். டெப்த்தாக பார்த்து எது வந்து எந்த லேயரில் இருக்குது அப்படின்றது நீங்கள் இமேஜின் பண்ணி தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது. பட் இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அது வந்து உள்ளே போயிருக்கு. கொஞ்சம் அந்த உள்ளே போனதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நல்லா பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டெப்த் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம டெப்த்தாக டீட்டெயில் பண்ணிவிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ண போனோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் டாபிக் வந்துடுவோம். இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்பர் வந்து எந்த நம்பர் டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம வந்து கான்சன்ட்ரேட்னா வந்து நம்பர் வந்து எது வந்து ஒரே மாதிரிக்கு எது வேறு மாதிரி டக்குன்னு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்பர் பாருங்கள் 589 இருக்குது, இங்கே 589 கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்ப்போம். இங்கே 2768 இருக்குது, இங்கே 2768 இல்லை. ஓகேங்களா? ஸோ 866 இருக்குது. ஸோ இது வந்து தப்பானது. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க 364663 இருக்குது, இங்கே வந்து 364662 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பானது. நெக்ஸ்ட் வந்து 7129 6363. ஸோ இது கரெக்டாக இருக்குது. 4875 வரல, 4876 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது தப்பு. ஸோ நம்ம வந்து நம்பர் வந்து டக்குன்னு பார்த்தா ஒரே மாதிரி தெரியுது. பட் நம்ம வந்து சரியாக பார்க்கும்பொழுது வந்து சில நம்பர் வந்து வேண்டியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்னா பார்க்குறதா வந்து கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. how many squares containing 5 டாட். இதில் வந்து எத்தனை ஸ்கொயரில் வந்து 5 டாட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் இருக்கனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து இதில் நீங்கள் வந்து ஆன்சர் தரலாம், நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு டக்குன்னு பாருங்கள், இதில் 4 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, கடைசி பார்த்துட்டே வரும். ஸோ இதில் போது 2 மட்டும் தான் வந்து 2 ஸ்கொயரில் மட்டும் தான் வந்து 5 டாட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் வந்து எத்தனை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 2 தான். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் டாபிக்ஸில் கேட்பாங்க. ஸோ இங்கே வர பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய மீம்ஸில் இல்லை வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து இது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது
ஒரு கியூன்னு ஒரு சம் இருக்குது, வந்து எத்தனை வந்து ஓ இருக்குது, அந்த ஓ எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது ஓ தெரியாது, அதனால உத்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்டில் வந்து ஓ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஓ இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இமேஜுக்கு வரும், இந்த இமேஜில் ஓ எங்கே இருக்கு கண்டுபிடிங்க. 3, 2, 1 ஓகேங்களா. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா, இந்த இடத்துல ஓ எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஓ இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மீம் பார்த்துட்டு இருப்போம், மீம் பார்க்கும்போது நம்ம ஃபன்னியாக வந்து வடிவேல் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு வடிவேல் எங்கே இருக்காது கண்டுபிடிங்க அப்படின்னு கூட பசங்க வந்து மீம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது கூட வந்து கான்சன்ட்ரேஷன் பார்ட் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் கொண்டு வருவோம். இதில் வந்து எம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணெய் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க ஓகேங்களா. ஸோ கட்ட ஒரு லைனில் பாருங்கள், அடிஜானில் இருக்கா இல்லை, ஸோ இல்லை 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 பார்த்தா லாஸ்ட்டில் இருக்குங்களா. ஸோ எண்ணெய் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்செப்சுவல் ஸ்பீட் சொல்லுவாங்க. பர்செப்சுவல் ஸ்பீட்னா என்னன்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது, ஆனால் அது வந்து எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒன்றுமே தெரியாத அளவுக்கு தான் வந்து இது வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்கறது காரணம் என்னன்னா நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடாது ஓகேங்களா. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இங்கே ஒரு ஏ இருக்குது, இந்த ஏன்ற ஆப்ஜெக்ட் வந்து இதில் வந்து வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு 5 இமேஜ் இருக்குது, 5 இமேஜில் வந்து எந்த இமேஜ் வந்து அந்த இமேஜ் கரெக்டாக பொருந்துது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் என்னென்ன பார்க்கணும், டயரோட கேப் பாருங்கள் ஓகேங்களா. இந்த டயரோட கேப் பாருங்கள், அப்புறம் வந்து வண்டியோட இது தலைன்னு சொல்லிக்கோங்க, இந்த வண்டியோட ஹெட் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, ரெண்டுத்தையும் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ டயரில் வந்து டயர் கேஃபாக இருக்குது, இல்லை கேஃபாக இருக்க டயரில் வந்து இது டயர் கிடையாது, இந்த டயர் கிடையாது, ஸோ இந்த டயர் கிடையாது, இந்த டயர் கிடையாது ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து கேஃப் இருக்குது, பட் ரொம்ப கேஃப் இருக்குது வந்தால் இந்த சி தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு பாருங்கள், ஹெட்டும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து ஆன்சர் சியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிக்கு பாருங்கள். ஸோ பிக்கு வந்து டயரை பார்த்தீங்கன்னா வந்து டயர் வந்து நியரஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்குது, ரொம்ப ஓட்டலாமல் நியரஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது டி தான் வந்து நியரஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்குது, ஹெட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது, அப்போ வந்து பிக்கு ஆன்சர் வந்து டி தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்கு வருவோம். ஸ்டீக்கு வரும்போது டயர் வந்து பக்கத்தில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஹெட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அந்த கண்ணாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இதோட டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் இங்கே பார்ப்போம், டயரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, கண்ணாடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக தானேங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டி பார்ப்போம். டியில் வந்து டயர் வந்து ஓரளவுக்கு கிட்ட இருக்குது ஓகேங்களா, ரொம்ப கிட்ட இல்லாமல் ஓரளவுக்கு கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கிட்ட இருக்குது, நெக்லெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு இதுதான் கிட்ட இருக்குது. ஸோ ஹெட்டை பாருங்கள், ஹெட்டை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வந்து பர்டிகுலர் ஸ்பீட் சொல்லுவாங்க. நீங்கள் டக்கு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம பொறுமையாக கொடுத்தோம்னா பொறுமையாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் உங்கள் டைமிங் கம்மினாலும் நீங்கள் இன்னும் கண்ணிலே வந்து அலைஞ்சு பார்த்துடணும். ஸோ நமக்கு என்ன மெத்தட் தெரிஞ்சால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்ன மெத்தட் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சர்ன்னு வந்து இந்த மெத்தட் தான் நம்ம டக்குன்னு கண்ணிலே மெஞ்சிடணும். சொல்லிட்டு சினிமா போட்டு பார்த்துருங்க ஓகேங்களா. சினிமா நீங்கள் போட்டிங்கன்னா தான் வேலைக்கு ஆகும். நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சர்ன்னு ஆன்சர் கொடுத்துட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக பார்ப்போம். இதில் வந்து ஒரு 4 வீடு இருக்குது. இந்த 4 வீடில் வந்து 2 வீடு வந்து சேமாக தான் இருக்க போகுது. அந்த 2 வீடு எது அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடை பார்ப்போம். இந்த எல்லா வீட்டில் என்ன டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா, மேலே இருக்கிற இதை வந்து டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி டோரில் வந்து டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் மேலே இருக்கிறது ஒரே மாதிரி இருக்குது. பட் டோரில் இருக்கிறது வந்து சர்க்கிள் உள்ள இருக்கிறது திறக்கிறது வந்து இது வந்து ரைட்டில் இருக்குது, இது வந்து லெஃப்ட்டில் இருக்குது, இது ரைட்டில் இருக்குது. அதுமாதிரி இந்த பக்கம் வருவோம். ஸோ மேலே இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, டோர்ன்றது வந்து சரியாக வந்திருக்கு ஓகேங்களா. அப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது மேலே இருக்கிறது வந்து சரியாக இருக்குது, டோருக்கு இது கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கு கனெக்ஷன் வந்து இதுதான் வந்து சேமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து நம்பர்லையும் கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு குத்துட்டாங்க எம்எல்கேஜின்னு இருக்குது. இதில் வந்து டக்குன்னு எம்எல்கேஜின்றது வந்து எங்கே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது அவ்வளோ பெரிய டஃப் கொஸ்டினும் கிடையாது. பட் உங்களோட டைமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பிரைன் டக்குன்னு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் டைம் எடுத்துப்பீங்க. ஸோ இதில் வந்து டக்குன்னு யாரா இந்த எம்எல் யாரா ஷார்ட் ட்ரெக்கிங் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து டக்கு கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் போயிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மந்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போடுவீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 5லேருந்து 10, 15 செகண்ட் கிட்ட எடுத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் லாஸ் ஓகேங்களா. இது வந்து கஷ்டமான கொஸ்டின்ஸ் கிடையாது, டைம் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு செகண்டில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, 5 செகண்ட் 10 செகண்ட் எடுத்துப்பீங்க. ஸோ டக்குன்னு பாருங்கள் எம்எல் ஸ்டார்ட் ஆகுது, எம்எல் எது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்எல் 3 ஸ்டார்ட் ஆகுது, எதில் முடியுது, லாஸ்ட் முடியுது, ஜெயில் எதில் முடியுது பாருங்க, ஜெயில் 2 முடியுது. சார் எம்எல்கேஜி இதுதான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு படிச்சுங்க எம்எல்கேஜி எங்கே டக்குன்னு இருக்குது, அவ்வளோ தான். நீங்கள் டைமிங் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ டைமிங்கில் வந்து இதை பார்க்க போகிறேன்றது தான் வந்து டஃபான கொஸ்டின்லாம் கேட்க போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ டைமில் வந்து நீங்கள் முடிக்க போகிறதுன்றது தான் வந்து இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு டாபிக் வருவோம். அதே மாதிரி அதே டாப்பில் வந்து பர்சனல் ஸ்பீடில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் தந்துட்டு இருக்கேன். ஸோ ஃபார் ஏ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ஏ வந்து இந்த மாதிரி எது இருக்குது டக்குன்னு பாருங்கள். ஏ வந்து டக்குன்னு இருக்குது, சியில் இருக்குது. அதே மாதிரி பி எதில் இருக்குன்னு பாருங்கள், பி எந்த கொஸ்டின்ஸில் இருக்குது, பீனா அது பாருங்கள், அந்த இமேஜ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இமேஜ் டக்குன்னு பார்க்கும்போது இது வந்து டியில் இருக்குது. அதேமாதிரி சீன்றது வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ சிக்கு வந்து ஏ வரும். அப்போ மாதிரி டி என்ன இருக்குது பாருங்கள், டிக்கு வந்து என்னென்ன வரும் பாருங்கள். இதுமாதிரி ரிமைனிங் 2ல் வந்து டிக்கு வந்து டி தான் வந்துருது ஓகேங்களா. ஸோ டிக்கு வந்து அது டி தான் வந்து பி அது ஓகேங்களா, பி தான் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி செகண்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஏக்கு வந்து என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பர்செப்ஷனில் வந்து
இந்த ஒரு டெஸ்ட் அதே மாதிரி இன்னொரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 4 ஓகேங்களா. ஸோ நம்பர் நீங்கள் டைப் பண்ணும்போது 3க்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது நீங்களே. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து உங்களோட ஸ்பீடு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் போயிடுவோம். ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்ன ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஐ ப்ரிப்பேர் பீப்புள் ஹூ ஆர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்டு, இன் பிட்வீன், மேக் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்லி அப்படின்னு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன ஃபஸ்ட்டு கேள்வி தமிழில் பார்த்துருவோம். நான் வந்து ஒருத்தனை வந்து தேர்ந்தெடுக்க போகிறது வந்து எதை வச்சு தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றது கேள்விக்கு வந்து நீ வந்து தேர்ந்தெடுக்க போகிற அது எதை வச்சு தேர்ந்தெடுக்க போகிற அப்படின்னு கேள்விக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒருத்தர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஈஸியாக ஃப்ரெண்டாக ஆயிடுவார், நண்பராக ஆயிடுவார், கொஞ்சம் நல்லா பேசுவார்னு வச்சுக்கோங்க. அப்படி ஈஸியாக ஃப்ரெண்டாக வருவார். ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்டாக வர்றாரு. இன்னொருத்தர் வந்து ரிசர்வ்டு, அவன் என்ன பண்ணுவானா ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார். ஸோ எல்லாருக்கிட்டையும் ரொம்பலாம் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். அப்படி 3வது ஆப்ஷன் பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் அதாவது பி பார்ப்போம். பி வந்து இன் பிட்வீன், அதாவது ரொம்பவும் வந்து அமைதியாகவும் இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பேசி ஃப்ரெண்ட் பிடிக்காமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தான் இருக்கும். இதில் வந்து பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து ஒரு சரியான நிலையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் சொல்ல முடியாது. பட் ஒரு நம்ம இந்த ஹியூமனாக வந்து நம்மளை வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். உங்களோட பர்சனாலிட்டியில் வந்து நீங்கள் எது தான் சரி அப்படின்றது உங்களுக்கு சரின்றதோட இந்த உலகத்துக்கு வந்து எது சரின்றது நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து எது ரைட்டு எது ராங்குன்றதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃபாரஸ்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் சென்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் டாப்பிக்கில் பார்த்துறேன். இஃப் யூ ஆர் கோயிங் ஆன் ஹாலிடே வென் யூ வில் ஃபீல் ஹாப்பி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹாலிடேக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு 5 ஆப்ஷன்ட்டே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா 1 day பிஃபோர் லிவிங், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க when everybody has fun together, எல்லாருமே வந்து ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் பொழுது அப்போ தான் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து when talking, நாங்கள் பேசும்போது தான் வந்து எனக்கு வந்து முழுமையான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து when leaving அண்ட் when coming back at home, ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் when eating, ஒன்று வந்து சாப்பிடும் போது தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுட்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாப்பிட்றது தான் சொல்லுவாங்க, பட் அது தரக்கூடாது ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹாலிடேக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கலனா எப்போ திரும்பி வீட்டுக்கு வருவீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா. பட் அது வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸ் கிடையாது ஓகேங்களா. அது வந்து when talking, ஸோ பேசுறது எப்போ வேணால் பேசலாம், ஹாலிடேஸ் போய் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து குட் இருக்காது. ஸோ 1 day பிஃபோர் லிவிங், முன்னாடியே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, பட் நீங்கள் உங்களே சந்தோஷமாக இருக்கிறது எப்போனா நீங்கள் வந்து ஹாலிடே போனால் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது when everybody has fun together, நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதா ஹாலிடே போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷத்தை தரப்போகுது. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து 2 தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை பற்றி டெஸ்ட் பற்றி என்ன தெரியுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.